Morning dear students. Today in our botany class we discuss about the different types of taxonomy. Last week itself we learned about three types of classification: artificial system of classification, natural system of classification and the phylogenic system of classification. All these three types are called classical taxonomy. Or olden days the peoples following these types of classification. But recently, the people's following the different advanced technology. They are using the computer and the molecular level. The classification will takes place. And the basics la pathina these type of இன்னைக்கு நம்ம படிக்க போற இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா கிளாசிஃபிகேஷன் the taxonomy பேர் என்னன்னா மாடர்ன் டாக்ஸானமி. மாடர்ன் டாக்ஸானமில நிறைய பேசிக்ஸ்ல கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா ஏஞ்சியோஸ்பெர்ம் ஃபைலோஜெனிக் குரூப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஏபிஜி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏஞ்சியோஸ்பெர்ம் ஃபைலோஜெனிக் குரூப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பேசிக்லாம் இருந்தது. அந்த பேசிக்ஸில் 20th centuryலேருந்து தான் இந்த ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இதில் இப்போ ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஏபிஜி 1, ஏபிஜி 2, ஏபிஜி 3 அண்ட் ஏபிஜி 4 அப்படின்னு. ஏபிஜி 1 வந்து 1998 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏபிஜி 2 2003, ஏபிஜி 3 2009, ஏபிஜி 4 2016. அது மாதிரி 4 வெர்ஷன்ஸ் இந்த ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் இருக்குது. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ஒவ்வொரு வெர்ஷன்ஸும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸை சப்ளன்ஸ் பண்ணி தான் அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் சப்ளன்ஸ் பண்ணி தான் இருந்தது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு டாக்ஸானமியில் இதோட ரிலேஷன்ஸ் இப்போ வந்து அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் இன்டர்ரிலேட்டட் டு ஈச் அதர். அதேமாதிரி இந்த ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மோனோஃபைலட்டிக் குரூப் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஆமாம், ஓல்டன் டேஸில் நம்ம பார்த்தோம் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஒன்லி மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இல்லை அனட்டாமிக்கல் கேரக்டர்ஸ் அந்த பேசிக்ஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. ஆனால் இந்த ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தே ரிசீவ்ட் மோர் அண்ட் மோர் டேட்டாஸ் ஃப்ரம் வேரியஸ் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி, அனட்டாமி, எம்ப்ரியாலஜி, பேலினாலஜி, கேரியாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, அதேமாதிரி மாலிகுலர் டேட்டா, மெயினாக மாலிகுலர் டேட்டா, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த பேசிக்ஸில் பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுங்க. தட் இஸ் கால்டு மோனோஃபைலட்டிக் குரூப் ஆஃப் பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் மோனோஃபைலட்டிக். எல்லாத்தையும் ஒரு தொகுத்து அதை பண்ணுறதுக்கு பேர் தான் மோனோஃபைலட்டிக். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ஸோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்துடும். அதிலே பார்த்தீங்கன்னா மாலிகுலர் லெவலில் அதோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் பேசிக்ஸ்லாம் கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோபிளாஸ்ட் ஜீன்ஸ், அந்த குளோரோபிளாஸ்ட் ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏபிடிபி அண்டு ஆர்பிசிஎல் அந்த மாதிரி 2 ஜீன் இருக்குது. இந்த ஜீன்ஸ் பேசிக்ஸ் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஜீனை பேஸ் பண்ணிலாம் இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நியூக்ளியர் ரைபோசோமல் 18S டிஎன்ஏ இந்த பேசிக்ஸ்லாம் பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. The most recent update version is APG 4. அதான் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எதுனா ஏபிஜி 4 2016 கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம இந்த ஏபிஜி 4 பற்றி தான் இந்த லெசனில் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 64 ஆர்டர்ஸ் அண்ட் 416 ஃபேமிலிஸ் இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 64 ஆர்டர்ஸ் அண்ட் 416 ஃபேமிலிஸில் 416 ஃபேமிலிஸ் and 259 are represented in India only. In the 416 families 259 மெயினாக எங்கேருந்து வந்ததுன்னா இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பிளான்ஸ். இந்த ஏபிஜி சிஸ்டத்தோட அவுட்லைன் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு தெரியும். தெர் இஸ் 3 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. தெர் இஸ் இயர்லி ஏஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் யூ டைகார்ட்ஸ் அண்ட் டைகார்ட்ஸ். Yearly angiosperm, monocots and dicots. Yearly angiosperms, monocots and eudicots 3 கிளாட்ஸாக பிரிச்சுக்காங்க. The angiospermic classification yearly APG system of 4th, that is APG 4 system எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்காங்கன்னா all the flowering plants 3 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. ஒன்று வந்து yearly angiosperms, another one is the monocots and another one is the eudicots. The yearly angiospermsல பார்த்தீங்கன்னா amborales, nymphaeals, அஸ்ட்ரோபயல்ஸ், மெக்னோலைட்ஸ், குளோரான்தல்ஸ் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட ஆல் த கேரக்டர்ஸ், நாட் ஓன்லி பர்டிகுலர் கேரக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி. மோனோகாஸ்டில் மெயினாக லில்லியேசி ஃபேமிலியை மட்டும்தான் தனியாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க.
யூடைகாட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் 3 குரூப்ஸ் இருக்குது. சூப்பர் எஸ்ட்ரைல்ஸ் அண்ட் சூப்பர் ரோசைல்ஸ் அண்ட் இயர்லி டைவர்ஜிங் யூடைகேட்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுங்க. இதில் நம்ம ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க போகிறது எது அப்படின்னா தெர் இஸ் இயர்லி ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். இந்த இயர்லி ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் தேவர் கிளாஸிஃபைட் இன்டு 8 ஆர்டர்ஸ் அண்ட் 26 ஃபேமிலிஸ். இயர்லி ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் மட்டுமே 8 ஆர்டர்ஸ் அண்ட் 26 ஃபேமிலியாக கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஎன்ஏ கிளாட், இதை ஒவ்வொரு குரூப்பையும் ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாட் ப்ளஸ் மெக்னோலைட்ஸ் அண்டு குளோரான்டைல்ஸ் அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ஏஎன்ஏ. தெர் இஸ் ஆம்பரைல்ஸ், நிம்ஃபைல்ஸ் அண்ட் அஸ்ட்ரோபைல்ஸ். இதுதான் இயர்லி ஏஞ்சியோஸ்பர்ம் கிளாஸிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஆல்வேஸ் வித் 2 காட்டிலிடன்ஸ். தட் இஸ் டைகாட் கேரக்டர் தான். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி டைகாட்டிலிடன் பிளான்ஸுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குதோ அதே தான். சீட்ஸ் ஜென்ரலி ஹேவ் 2 காட்டிலிடன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தரைல்ஸ் ஆயில்ஸ். இந்த பிளான்ட்டில் இந்த சீட்லலாம் எத்தரைல்ஸ் ஆயில்ஸ் இருக்கும். லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் நெட் வெயின்டு, அதாவது ரெட்டிகுலேட் வெயினேஷன் இருக்கும். அதேமாதிரி ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மெனி பார்ட்ஸ். ஃப்ளோரல் பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ், ஃபொரலா அண்டு ஆண்ட்ரோசியம், கைனோசியம் அப்படின்னு நிறைய பேர்ட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். பீரியன்த் பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ்வலி அரேஞ்ச்டு ஆன் த ஸ்பைரலி அண்ட் 3 பார்ட்ஸ். பீரியன்த்னு தெரியும் நமக்கு. கேலிக்ஸ் அண்ட் கொரலா இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட், தட் இஸ் கால்ட் பீரியன்த். அது வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஸ்பைரலி அரேஞ்ச் ஆகிருக்குது அண்ட் இட்ஸ் ஹேவ் 3 பார்ட்ஸ் இன் ட்ரீஸ். அதேமாதிரி ஸ்டேமன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராட் ஃபிலமெண்ட்ஸாக இருந்தது. இந்த பிளான்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேமன்ஸுமே தே ஹேவ் த ப்ராட் ஃபிலமெண்ட்ஸ். அண்ட் ஆன்தஸ் ஆர் டெட்ராஸ்பொராஞ்சியேட். ஆன்தஸில் பார்த்தீங்கன்னா 4 சாக் இருந்தது, டெட்ராஸ்பொராஞ்சியேட்ஸ். அதேமாதிரி போலன் இஸ் மோனோ சக்குலேட். போலன்ஸ் வந்து ஒன்லி 1 நியூக்ளியஸ் வித் சக்குலண்ட். போலன் ஆர் மோனோ சக்குலேட். அதேமாதிரி நெக்டரிஸ் ஆர் ரேர். நெக்டரிஸ் அதாவது ஹனி இந்த மாதிரி செக்ரேட் ஆகக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரேராக இந்த ஃபேமிலி இயர்லி ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கார்பல்ஸ் ஆர் யூஸ்வலி ஃப்ரீ. கார்பல்ஸ் வந்து அப்போ கார்பல்ஸாக தான் இருந்தது. அதேமாதிரி எம்ப்ரியோ ஆர் வெரி ஸ்மால். இது எல்லாமே என்னென்னா இயர்லி ஏஞ்சியோஸ்பர்ம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்னால் தெரியும் ஃப்ளாரிங் பிளான்ஸ். இயர்லி ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்னால் ஃப்ளாரிங் பிளான்ஸ் பிகினிங்கில் இருந்த ஸ்டேஜ். அந்த பிளான்ஸுக்குலாம் இந்த கேரக்டர்ஸ் தான் இருந்தது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னென்னா மோனோகாட்ஸ். மோனோகாட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 11 ஆர்டர் அண்ட் 77 ஃபேமிலிஸ். மோனோகாட்ஸில் 11 ஆர்டர் அண்ட் 77 ஃபேமிலிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேசல் மோனோகாட்ஸ், லில்லியாட்ஸ் அண்டு தட் இஸ் கமலினிடிஸ் இந்த மாதிரி ஒரு 3 கிளாஸ் இருக்குது. இந்த மோனோகாட்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க இந்த ஏபிஜி சிஸ்டம் 4 கிளாஸிஃபிகேஷனில். சீட்ஸ் வித் சிங்கிள் காட்டிலிடன். மோனோகாட்ஸ்னாலே நமக்கு தெரியும் சீட்ஸ் ஹேவ் ஒன்லி 1 காட்டிலிடன். Primary roots are short-lived. There is fibrous root system is observed in monocot. Primary root வந்து கொஞ்சம் காலம் தான் இருக்கும். அப்புறம் அதில் வந்து cluster of fibrous roots ஃபார்ம் ஆகும். சிங்கிள் அடாக்சியல் ப்ரோபைல். ஆமாம், இது ஒரு முக்கியமான கேரக்டர். சிங்கிள் அடாக்சியல் ப்ரோபைல். அதேமாதிரி ஈத்தரைல் ஆயில்ஸ் ஆர் ரேர்லி ப்ரெசன்ட். அதேமாதிரி டைகாட் இயர்லி ஏஞ்சஸ்மெண்ட்டில் பார்த்த மாதிரியே இயர்லி ஆயில்ஸ் ஆர் ரேர்லி ப்ரெசன்ட். அதேமாதிரி மோஸ்ட்லி ஹெர்பேசியஸ் பிளான்ட்ஸ். ஸ்டெம் வந்து சாஃப்டாக இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் மோஸ்ட்லி இதில் ஆப்சன்ஸ் மோனோகாட்டில். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் தி ஸ்டெம். ஆமாம், வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிருந்தது. இதுதான் அனட்டாமிக்கல் கேரக்டர். ஸ்கேட்டர்ட் ஆன் த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் சிம்பிள் வித் பேரலல் வெயின்டு. லீவ்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அதில் பார்த்தோம் ரெட்டிகுலேட் வெயினேஷன் பார்த்தோம் இயர்லி ஏஞ்சஸ்பர்மில், நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர். மோனோகாட்டில் பார்த்தீங்கன்னா the leaves are parallel veined. Floral parts are usually 3s. Floral parts வந்து 3 calyx and corolla and androecium இருந்தால் கூட அதில் 3s இருந்தது. sepals 3, corolla 3, petals 3, androecium 3, அந்த மாதிரி 3 மல்டிப்ளிகேஷனாக இருந்தது. Floral parts are usually in 3s. Perianth often composed of tepals. Perianth எப்போதுமே எப்படி இருந்ததுன்னா perianth தெரியும், calyx and corolla combined to form a perianth. இதில் பீரியாந்தில் கூடிய ஒவ்வொரு பர்சனையும் we are called tepals. அதேமாதிரி போலனார் மோனோசக்குலேட். இயர்லி ஏஞ்சஸ்பர்ம் மாதிரியே போலன்ஸ் ஆர் மோனோசக்குலேட். ஸ்டைல்ஸ் ஆர் நார்மலி ஹாலோ. ஸ்டைல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சர், ஹாலோ அண்ட் சக்ஸசிவ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இந்த மோனோகாட்டில் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்போர்ஸ் வந்து சக்ஸசிவ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் தட் இஸ் இதெல்லாம் இதோட கேரக்டர்ஸ் அப்படின்னா மோனோகாட். இயர்லி ஏஞ்சஸ்பர்ம்ஸில் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ் பார்த்தோம்.
இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நாட் ஓன்லி சிங்கிள் கேரக்டர்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி மார்ஃபாலஜி, anatomy, embryology, palynology, cardiology, phytochemistry, மாலிகுலர் லெவல், இது எல்லா பேசிக்ஸ்லையும் இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் யூ டைகார்ட்ஸ். இந்த யூ டைகார்ட்ஸ் டிவைடட் இன்டு 45 ஆர்டர்ஸ். யூ டைகார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 45 ஆர்டர்ஸ் அண்ட் 313 ஃபேமிலிஸ் இருக்குது. இந்த யூ டைகார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா there is a yearly diverging eudicards plus super rosids and super astrids. இது எல்லாம் சேர்ந்து தான் பேர்னா eudicards. இந்த eudicards-ஓட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா seeds with always 2 cotyledons. seeds எப்போதுமே 2 cotyledon. eudicards-னா true, u means true. dicards உண்மையான dicards. முதல்ல பார்த்தா இயர்லி angiosperms, அதுக்கடுத்து monocards, இப்போ பார்க்குறது eudicards, that is a true dicards. The seeds have 2 cotyledons. nodes trilacunar with 3 leaf trays. இதோட நோடு பார்த்தீங்கன்னா லீஃபில் நோடு, அதாவது டைகார்ட் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீஃப் அரேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ரீஜனில் நோட் இருக்கும். நோட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைலாக்குனார் வித் 3 லீஃப் ட்ரேசஸ் இருக்கும், லீஃப் ட்ரேசஸ் 3 இருக்கும். அதேமாதிரி ஸ்டொமேட்டார் ஆனமோசைட்டிக், தட் இஸ் ஸ்டொமேட்டா ஆனமோசைட்டிக். அதேமாதிரி ஈத்ரில்ஸ் ஆயில்ஸ் ஆர் ரேர்லி ப்ரெசன்ட். woody ஆர் ஹெர்பேசியஸ் பிளான்ஸ். ஆமாம், இதில் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா உட்டியாகவும் இருக்கும், ஹெர்பேசியஸ் பிளான்ஸாகவும் இருக்கும். லீவ்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தது, இல்லை காம்பவுண்ட் லீஃப். சிம்பிள் லீஃப்னா பீட்யூல் ஹேவ் ஒன்லி 1 லீஃப் பிளேடு. ஒரே பீட்யூலில் நிறைய லீஃப்லெட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் லீஃப். தே ஆர் யூஸ்வலி நெட் வெயின்டு. மோஸ்ட்லி டைகார்ட்னாலே நெட் வெயின்டு தான், ரெட்டிகுலேட் வெயினேஷன் தான். அதேமாதிரி ஃப்ளார்ஸ் ஆர் மோஸ்ட்லி தே மே பி வேரியஸ் பார்ட்ஸ் இன் 2s or 4s or 5s. ஃப்ளோரல் பார்ட்ஸ் கேலிக்ஸ் வரலாம், ஆண்ட்ரோசியம் கைனோசியம் எடுத்தோன்னா அது மோஸ்ட்லி 2ஆக இருக்கலாம், இல்லை 4 மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை 5 செப்பல் 5, பெட்டல்ஸ் 5, ஆண்ட்ரோசியம் 5, தட் இஸ் ஸ்டேமன் 5, கைனோசியம், ஓவரி 5, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். இது எல்லாமே எதோட கேரக்டர்ஸ்னால் யூ டைகார்ட்ஸோட கேரக்டர்ஸ். அதே மாதிரி மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஆர் ஸ்டிமுலன்ஸ். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் வந்து ஒரு அந்த இட்ஸ் மேபி ஸ்டிமுலேட்டட், இந்த கேரக்டர்லாம் இதில் அப்சர்வ் பண்ணலாம். அதேமாதிரி ஸ்டைல் சாலிடாக இருக்கும் அண்ட் போலனட் ட்ரைகோப்ளேட். இதெல்லாம் ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் 4 கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய 3 கிளாஸ். ஒன்று இயர்லி ஏஞ்சிஸ்பம், யூ டைகார்ட்ஸ் அண்டு இயர்லி ஏஞ்சிஸ்பம், மோனோகார்ட்ஸ் அண்ட் யூ டைகார்ட்ஸ். இந்த 3ஓட கேரக்டரிஸ்டிக்ஸையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஜி சிஸ்டம் இஸ் அன் தட் இந்த ஏபிஜி சிஸ்டம் மோஸ்ட்லி சேஞ்ச் பீரியாடிக்கலி, ஒவ்வொரு காலகட்டத்தில் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. இட்ஸ் நியூ செட்ஸ் ஆஃப் டேட்டா. ஒரு புதுசாக இப்போ வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்க, புது பாக்டீரியா கண்டுபிடிக்கிறாங்கன்னா தே மே பி அப்டேட்டட். அதேமாதிரி ஒவ்வொரு பிளான்ஸும் நியூவாக இன்வென்ட் பண்ண தே மே பி அப்டேட்டட் பை வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இன் பாட்னி. இட் இஸ் கரண்ட்லி அக்செப்டட். இது வந்து இந்த ஏபிஜி 4 சிஸ்டம் வந்து nowadays it accepted all over the world and all leading taxonomic institutions also following this APG system of classification. எல்லா நாடுகள்லையுமே இந்த ஏபிஜி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. லீடிங் நிறைய டாக்ஸானமிஸ்ட் ஆல்சோ தே ஃபாலோயிங் திஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதேமாதிரி இதில் இந்தியாவிலையும் பாட்டனி கரிக்குலத்தில் இந்த ஏபிஜி சிஸ்டம் இப்போ தான் நமக்கு இந்த நியூ புக்கில் தான் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் பெர்குலேட்டட் இந்தியன் பாட்டனிக்கல் கரிக்குலம். அதுலேயும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இப்போ இந்த ஏபிஜி சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. இந்த கிளாஸிஃபிகேஷன் ரெஃப்ளெக்ட்ஸ் த ஸ்டேட் ஆஃப் அவர் நாலேஜ். ஆமாம், ஒரு கிளாஸிஃபிகேஷன்றது ஒரு பர்டிகுலர் டயத்தில் இந்த கிளாஸிஃபிகேஷன் பேசிக்ஸாக இருக்கும், பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புது இன்வென்ஷன் வரும்போது அது அப்டேட் ஆகணும். அதனால் இட் வில் பி கண்டினியூ டு சேஞ்ச். இந்த ஏபிஜி சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷனும் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இட் வில் கண்டினியூ டு சேஞ்ச். வி அக்யூர் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அதை அக்யூர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஏபிஜி சிஸ்டம் இருக்குது. ஸோ ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் அ மாடர்ன் டாக்ஸானமி, இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஈவன் இன் இந்தியா தி பெர்குலேட் த பாட்டனிக்கல் கரிக்குலம், இதுலேயும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த கிளாஸிஃபிகேஷனில் எந்தெந்த கிளாஸிஃபிகேஷன் எந்தெந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸை அப்சர்வ் பண்ணியே நம்ம அப்சர்வ் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். பெந்தமன் ஊக்கர் வந்து 1883, யங்லர் அண்ட் பிராண்டில் 1915, ஆர்த்தர் கான்குவிஸ்ட் 1981, ஏபிஜி சிஸ்டம் 1 1998, ஏபிஜி சிஸ்டம் 2 2003, ஏபிஜி 3 2009, ஏபிஜி 4 வந்து 2016.
ஸோ ரீசெண்ட் அப்டேட் எதுனா 2016 அதை நம்ம இப்போ படித்தோம். தெர் இஸ் இயர்லி ஏஞ்சிஸ்போம், மோனோகார்ட்ஸ் அண்ட் யூடைகார்ட்ஸ் அப்படின்னு 3 கிளாஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வீல் ஆன் அபவுட் த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸானமி. டாக்ஸானமின்றது ஓல்டன் டேஸ்லாம் பார்த்தோன்னா த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஒன்லி மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ நவடேஸ் இந்த மாடர்ன் டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட்டை பற்றி மொத்த டீட்டெயிலும் அதோட எல்லா பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்லையும் அதை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டாக்ஸானமி. இந்த மாடர்ன் டாக்ஸானமியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட சைட்டாலஜி, ஜெனட்டிக்ஸு, அனட்டாமி, ஃபிசியாலஜி, ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், எம்ப்ரியாலஜி, ஈக்காலஜி, பேலினாலஜி, ஃபீனாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அதே மாதிரி நியூமரிக்கல் டாக்ஸானமி, ஃபிசியாலஜி, அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட், நியூமரிக்கல் டாக்ஸானமி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது தான் மாடர்ன் டாக்ஸானமி. ஆனால் நம்ம பார்த்தோம் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், நேச்சுரல் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், ஃப்ளாரல் கேரக்டர்ஸை பற்றி பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. ஆனால் இந்த மாடர்ன் டாக்ஸானமியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு பிளான்ட்ஸ் எடுத்தோன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபுல் பயோடேட்டா, அதான் மாடர்ன் டாக்ஸானமி. இந்த மாடர்ன் டாக்ஸானமியில் இட்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் சால்விங் சம் டாக்ஸானமிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஒரு பிளான்ட் எடுத்து எந்த கேட்டகரியில் வைக்கணும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாடர்ன் டாக்ஸானமி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பை ப்ரொவைடிங் அனட்டாமிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ சம் அடிஷ்னல் கேரக்டர்ஸ். அதில் நிறைய ஒரு பிளான்ட்டை பற்றி நிறைய கேரக்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் மாடர்ன் டாக்ஸானமி. ஓல்டன் டேஸ்லலாம் ஒரு பிளான்ட்டை கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா அதில் எந்த ஒரு நியூ இன்ட்ரடக்ஷனையும் நம்ம ஆட் பண்ண முடியாது, நியூ இன்வென்ஷனையும் அதில் ஆட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டாக்ஸானமியில் இட் கேன் பி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேன் பி ஆடட் டு எ பர்டிகுலர் பிளான்ட்ஸ். அதேமாதிரி இட் ஹஸ் சேஞ்ச் த ஃபேஸ் கிளாசிஃபிகேஷன். ஆமாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மாடர்ன் கிளாசிஃபிகேஷன் என்னென்னா கிளாசிக்கல் டாக்ஸானமி சேஞ்ச் இன்ட்டு மாடர்ன் டாக்ஸானமி. ஓல்டன் டேஸில் இருந்த கிளாசிக்கல் டாக்ஸானமி, தட் இஸ் கிளாசிக்கல் டாக்ஸானமி இன்னொரு பேர்னா ஆல்ஃபா டாக்ஸானமி. The classical taxonomy is also changed into modern taxonomy. Classical taxonomy means alpha taxonomy. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய டாக்ஸானமியாக தான் இருக்கிறதுக்கு பேர் தான் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ இட் இஸ் அ நியூ சிஸ்டமேட்டிக் ஹேஸ் எவால்வ்ட் இன் பெட்டர் டாக்ஸானமி. ஸோ இந்த மாடர்ன் டாக்ஸானமின்றது எல்லாமே இட்ஸ் அ பெட்டர் டு லேர்ன் த பிளான்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கீமோடாக்ஸானமி அதை பற்றி இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த கீமோடாக்ஸானமி அப்படின்ற ஒரு மாடர்ன் டாக்ஸானமி வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, we can observe various medicines, spices and preservatives. இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது அதில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்ற நாலேஜ் வந்து டாக்ஸானமிஸ்க்கு ரொம்ப அட்டென்ஷன் ஆனது. ஸோ த ஸ்டடி ஆஃப் கீமோடாக்ஸானமின்னு ஒரு புது பிரான்ச் உருவாகுது. டியூ டு தி presence ஆஃப் மெடிசன்ஸ், த பிளான்ட் மெட்டீரியல் யூஸ்ட் இன் மெடிசன்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் preservatives, the scientists focused chemotaxonomy. So chemotaxonomy is nothing but a study of chemicals available in plants, helps in to solve the certain taxonomical problems. ஒரு பிளான்ட்டில் கூடிய கெமிக்கல் பேஸ் பண்ணி ஒரு டாக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறேன்னா we are called chemotaxonomy. ஸோ chemotaxonomyன்றது it is a scientific approach of classification plants based on their biochemical constitutions. Chemotaxonomy is classification based on the biochemical constitution. இப்போ நீம் ட்ரீ எடுத்தோன்னா ரொம்ப கசப்பாக இருக்குது, பிட்டர் டேஸ்ட். ஏன் காரணம் என்ன? அதில் அசாடிராக்டின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலுக்கு தான் காரணம் அது தே ஆர் பிட்டர் டேஸ்ட். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் இருக்கும், அதில் கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த கெமிக்கல் காம்போசிஷன் பேசிக்ஸில் பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் கீமோடாக்ஸானமி. இதுக்கு இந்த கெமிக்கலில் எது செக்ரேட் பண்ணுது அப்படின்ற ரொம்ப மாலிகுலர் லெவலில் போனோன்னா, the proteins are the most closely controlled by genes. ஒவ்வொரு ஜீனுமே ஒவ்வொரு வகையான ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. The proteins are closely controlled by genes and less subject to the natural selection. ஆமாம், அது இருக்கக்கூடிய இப்போ பொமிகிரானட் எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் காய்ச்சாலும் பொமிகிரானட் டேஸ்ட்டு அதே டேஸ்ட் தான், லண்டனில் அந்த மரம் காய்ச்சாலும் அதே டேஸ்ட் தான். காரணம்னா the genes not controlled by the natural selection. அதோட என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஜீன் கண்ட்ரோல் ஆகலை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு வகையான ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. இட்ஸ் நேச்சுரல். அதை தான் இங்கே கொடுத்துருக்குது. as proteins are mostly closely controlled by genes and less subject to the natural selection. அப்போ எங்கே பொமிகிரானட் இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து சேம், பிகாஸ் due to the action of gene they synthesize a particular protein. ஸோ இந்த பேசிக்ஸில் தான் கீமோடாக்ஸானமி வாஸ் டெவலப்ட். இந்த கீமோடாக்ஸானமியில் வெரைட்டி ஆஃப் ரேங்க், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ்,
hierarchical level பார்த்துருக்கோம். It has to be used in hierarchical level of classification starting from variety to the division. வெரைட்டிலேருந்து டிவிஷன்ஸ் வரைக்கும் நிறைய 7 லெவல் படிச்சிருக்கோம் நம்ம. அந்த லெவல் கூட எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா கெமிக்கல் பேசிக்ஸில் ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸு, பெப்டைட்ஸு, இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இந்த பேஸ் பண்ணி இதை ஸ்டடி பண்ணி அந்த பேசிக்ஸில் இதோட வெரைட்டி டு டிவிஷன்ஸ் த பிளான்ஸ் வேர் கிளாஸிஃபைடு. அதேமாதிரி கெமிக்கல் கேரக்டர்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். கெமிக்கல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மெயின் கேட்டகரிஸ் இருக்குது. ஈஸிலி விசிபிள் கேரக்டர்ஸ் லைக் ஸ்டார்ச் கிரைன்ஸ் அண்ட் சிலிக்கா. எல்லா பிளான்ட்லேயும் விசிபிளாக இருக்கக்கூடிய கெமிக்கல் என்னென்னா சிலிக்கா அண்டு ஸ்டார்ச் கிரைன்ஸ், அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் டிடெக்டட் பை கெமிக்கல்ஸ் டெஸ்ட். இந்த பிளான்ட்டில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பேசிக்ஸில் பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபினாலிக் டெஸ்ட்டு, ஆயில் டெஸ்ட்டு, ஃபேட்ஸ் டெஸ்ட்டு, வேக்ஸஸ் டெஸ்ட்டு, இந்த பேசிக்ஸில் பிளான்ட்ஸ் தே வேர் கிளாஸிஃபைட். அதேமாதிரி ப்ரோட்டீன்ஸ் பேஸில் பிளான்ட்ஸ் வேர் கிளாஸிஃபைட். So mainly the chemical, that is chemotaxonomy, can be classified into 3 major categories. Visible characters based பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதோட கெமிக்கல் டெஸ்ட் பேசிக்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரோட்டீன் நேச்சர் பேசிக்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த chemotaxonomyயோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெயின்லி 2 important எய்ம். One is to develop taxonomic characters with which may improve existing system of plant classification. ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷனோட இம்ப்ரூவ் பண்ண சிஸ்டம் ஆஃப் ஏன்னா கர்லஸ் நேஸ் பெந்தமடுக்கர்லாம் என்ன பண்ணாங்க, ஒன்லி ஃப்ளாரல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. இன்றைக்கி ஃப்ளார் ஏன் அந்த ஸ்மெல் வருது, அது காரணம் என்ன, பயோகெமிக்கல் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு இந்த கீமோடாக்சன் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. இட்ஸ் இம்ப்ரூவ் தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதான் இதோட எய்ம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாசிக்கல் டாக்ஸானமியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும், அதான் இதோட எய்ம். அதேமாதிரி இம்ப்ரூவ் ப்ரெசன்ட் டே நாலேஜ் ஆஃப் ஃபைலோஜெனிக் ஆஃப் பிளான்ட்ஸ். அதேமாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து எந்த இதுலேருந்து எவல்யூஷன் ஆகி வந்தது, ஃபைலோஜெனிக் பேசிக்ஸ்லையும் இதோட கிளாஸிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கீமோடாக்ஸானமியோட எய்ம். நெக்ஸ்ட் நம்ம மாடர்ன் டாக்ஸானமியில் பார்க்க போகிறதுனா பயோசிஸ்டமெட்டிக்ஸ். இந்த பயோசிஸ்டமெட்டிக்ஸ்ன்ற வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யார் அப்படின்னா கேம்ப் அண்ட் கில்லி இன் 1943. த சயின்டிஸ்ட் கேம்ப் அண்ட் கில்லி தான் 1943 பயோசிஸ்டமெட்டிக்ஸ் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணாங்க. பயோசிஸ்டமெட்டிக்ஸ்ன்றது இட்ஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பிரிமெண்டல் எக்காலஜி அண்ட் சைட்டோடாக்ஸானமி. அது எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணுறது, பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, இதெல்லாம் எக்ஸ்பிரிமெண்டல் எக்காலஜி. அதோட ஜீரோஃபைட்ஸ் கண்டிஷன் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிரிமெண்டலாக சைட்டோடாக்ஸானமி, சைட்டாலஜி, செல் நேச்சரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. விச் லைஃப் ஃபார்ம்ஸ் ஸ்டடிட் அண்ட் their ரிலேஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு. அதை பேஸ் பண்ணி இது இப்போ ஜீரோஃபைட்ஸ் ஏன் ட்ரை பிளேசஸில் க்ரோ ஆகுது, ஹைட்ரோஃபைட்ஸ் எப்படி, ஹவு தே ஆர் லிவ் இன் வாட்டர். அப்போ அதோட எக்ஸ்பிரிமெண்டல் ஈக்காலஜி அண்ட் சைட்டோடாக்ஸானமி பேசிக்ஸில் பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணதான் என்னென்னா பயோசிஸ்டமெட்டிக்ஸ். இது மெனி ஆத்தர்ஸ் ஃபீல்ஸ் பயோசிஸ்டமெட்டிக்ஸ் க்ளோசஸ்ட் டு சைட்டோஜெனெட்டிக்ஸ் அண்ட் ஈக்காலஜி அண்ட் நாட் ரிலேட்டட் டு தி ஃபைலோஜெனிக் சிஸ்டம். அதோட எவல்யூஷன் பேசிக்ஸில் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. மோஸ்ட்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பிரிமெண்டல் பேசிக்ஸ் அண்டு சைட்டோடாக்ஸானமி. இந்த பயோசிஸ்டமெட்டிக்ஸோட எய்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் ஆஃப் பயோடாக்ஸானமி டு டெலிமிட் த நேச்சுரலி அக்கரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ். வேர்ல்டில் கூடிய எல்லா பயோட்டிக் காம்பனன்ட்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணணும்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இதுதான் இதோட எய்ம். வேர்ல்டில் கூடிய எல்லா பிளான்ட் ஸ்பீசஸையும் நம்ம லேர்ன் பண்ணணும் டு டெலிமிட் த நேச்சுரலி அக்கரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ். அதேமாதிரி எவல்யூஷன் ஆஃப் அ குரூப் ஆஃப் டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி அண்ட் ஃபைலோஜெனிக் ட்ரெண்ட்ஸ். இந்த பிளான்ஸ் எந்த பிளான்ஸ்லேருந்து வந்து எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் பேசிக்ஸில் அதை ஃபுல்லாக டீட்டெயில் அதோட பிளான்ஸோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்றது இதோட பயோசிஸ்டம்ஸோட எய்ம். அதேமாதிரி டு இன்வால்வ் எனி டைப் ஆஃப் டேட்டா கேதரிங் பேஸ்ட் ஆன் த மாடர்ன் கான்செப்ட்ஸ். எந்த டேட்டா கலெக்ட் பண்ணாலும் இன்றைக்கி மாடர்ன் கான்செப்ட் பேசிக்ஸ் பிரகாரம் அதை கிளாஸிஃபை பண்ணணும். ஏன்னா ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி மார்ஃபாலஜி அனாட்டமி பேசிக்ஸ் தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், அதேமாதிரி அதோட செல் நேச்சர், அதோட ஃபிசியாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலை. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றத இதோட எய்ம். டு இன்வால்வ் எனி டைப் ஆஃப் டேட்டா கேதரிங் பேஸ்ட் ஆன் மாடர்ன் கான்செப்ட்ஸ், நாட் ஓன்லி ஆன் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. மார்ஃபாலஜி அனாட்டமி பேசிக்ஸில் மட்டும் கிளாஸிஃபை பண்ணாமல் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேசிக்ஸில் டேட்டாவை கலெக்ட் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். இதான் பயோசிஸ்டமெட்டிக்ஸோட எய்ம். அதேமாதிரி வேரியஸ் குரூப்ஸ் சஜஸ் இந்த டாக்ஸானமியில் பார்த்தீங்கன்னா பயோசிஸ்டமெட்டிக்ஸில் நிறைய கேட்டகரி இருக்குது. மெயினாக பயோசிஸ்டம்ஸில் இந்த
plants were classified into 4 category: ecotypes, ecospecies, xenospecies and comparium. இதுதான் முக்கியமானது. Biosystematics, எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, they were classified into 3 groups. One is the ecotypes, ecospecies, xenospecies and comparium. இந்த 4 கேட்டகரிகளுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான் பயோசிஸ்டமிக்ஸோட எய்ம். இந்த சிஸ்டமேட்டிக் பயோசிஸ்டமிக்ஸோட எய்ம் வந்து 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு we learn about the Chemotaxonomy. இது எல்லாமே மாடர்ன் டாக்ஸானமி. பயோசிஸ்டமேட்டிக்ஸ், Chemotaxonomy, Chemotaxonomy எல்லாமே மாடர்ன் டாக்ஸானமி தான். இந்த கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ் ஆர் குரோமோசோம்ஸ், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ் தான் ஒவ்வொரு ஜீனையும் கேரி பண்ணி கொண்டு போகுதுன்றது நமக்கு தெரியும். இட் கேரிங் த இன்ஃபர்மேஷன்ஸ், gene carrying the informations, the genes are present in chromosomes. இந்த knowledge increase ஆக the classification based on the chromosomes number, chromosomes ஓட number, chromosomes ஓட behavior, chromosomes ஓட size, அதோட morphological characters பேஸ் பண்ணி plants classify பண்ணாங்க. Many taxonomic problems can be solved by using the chromosomal basics. அந்த classification பேர் தான் that is called caryo. Caryo means nucleus. மைண்டில் வச்சுக்கணும். Caryo, eukaryotic, prokaryotic, lower classல படிச்சிருப்பேன். Caryo means nucleus, presence of chromosomes. Nature of chromosomes பேஸ் பண்ணி பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது தான் ஒரு கிளாஸிஃபிகேஷனோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் Chemotaxonomy. நெக்ஸ்ட்டு Chemotaxonomy ஆர் சிஸ்டமேட்டிக் செராலஜி அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் செராலஜி ஆர் Chemotaxonomy ஆர் immunotaxonomy. இது எப்போ இந்த சப்ஜெக்ட், இந்த டாக்ஸானமி எப்போ எவால்வ் ஆச்சுன்னா அட் தி எண்ட் ஆஃப் 20th century தான் இந்த செராலஜின்ற ஒரு சப்ஜெக்டை டிஸ்கவர் பண்ணாங்க. தட் இஸ் அ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வெரி சிமிலர் பிளான்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் த ப்ரோட்டீன்ஸ் தே கண்டைன். நிறைய பிளான்ஸில் ஒரே மாதிரியான ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. அந்த எந்த மாதிரியான ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது, சிமிலர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகக்கூடிய பிளான்ஸ்லாம் ஒரு குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணாங்க டு சால்வ் டாக்ஸானமிக் ப்ராப்ளம். தட் இஸ் கால்ட் Chemotaxonomy. ஒரே மாதிரியான ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்தையும் they were grouped in one group on the basis of serology, that is a Chemotaxonomy. We know that ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக we add some antigens and which produce the antibodies. நம்ம பாடியில் ஆன்டிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது they produce the antibodies. இந்த பேசிக்ஸில் தான் ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ் இன்ட்ராக்ஷன் பேசிக்ஸில் தான் Chemotaxonomyன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்மித் 1976ல் சயின்டிஸ்ட் ஸ்மித் 1976ல் they were introduced the origin of the study of origin and the properties of antisera அப்படின்னு ஒரு புக் எழுதினார். the study of origins and properties of antisera, அதாவது இம்யூன் சிஸ்டத்தோட பேசிக் பண்ணி பிளான்ட்ஸையும் ரிலேட்டட் பண்ணி எக்ஸ்பிளைன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு Chemotaxonomy இன்ட்ரடியூஸ் ஆகுது ஒரு ரீசன். Chemotaxonomyயோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா the similarity between species and genera and families, ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஜெனிராக்கும் இடையில ஆன்டிபாடிஸ் பேசிஸில் என்ன இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை பேஸ் பண்ணி அந்த பிளான்ட்ஸ்லாம் குரூப் பண்ணாங்க. அதோட பேசிக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஒரே மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் வேறு வேறு ஜெனிரா ஸ்பீசிஸில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அந்த பேசிஸில் பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபெசாலஸ் ஆரியஸ் அண்ட் ஃபெசாலஸ் முங்கோ, நமக்கு தெரியும் இந்த பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம், நம்ம சாப்பிடுவோம், முங்கோ டால்னு சொல்கிறோம்ல, ஃபெசாலஸ் முங்கோ அண்ட் ஃபெசாலஸ் ஆரியஸ், இது ரெண்டுமே அதோட ஜீனஸ் விக்னா முங்கோ அப்படின்னு ஒரு விக்னா ஸ்பீசிஸ்லேருந்து தான், விக்னா ஜீனஸ்லேருந்து தான் இன்ட்ரடியூஸ் ஆனது. பிகாஸ் ஸ்ட்ராங்லி சப்போர்ட் பை செராலஜிக்கல், இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் சேமாக இருக்குது. தட்ஸ் வை தே ஆர் there is a origin from the vigna, Physalis mungo, Physalis aureus to the genus mungo, that is a vignaன்ற genusல தான் உருவாச்சு அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. பிகாஸ் தே ஹாவ் த சிமிலர் ப்ரோட்டீன்ஸ். இதை செராலஜிக்கல் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்பீல்ஸ் அண்ட் கார்ட்னர் இந்த ரெண்டு சயின்டிஸ்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மாலிகுலார் டாக்ஸானமி ஆர் மாலிகுலார் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் மாலிகுலார் ஃபைலோஜெனடிக்ஸ். எல்லா லிவிங் பீயிங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலார் லெவல்னா டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் பேசிக்ஸில் டிஎன்ஏவை வி கேன் ஈஸிலி டு கட் பை யூஸிங் த டிஎன்ஏ ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு என்சைம்ஸ் இருக்குது. அந்த டிஎன்ஏ ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணி டிஎன்ஏவை வி கேன் கட் அட் ஏ ஸ்பெசிஃபிக் சைட். அதேமாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணலாம். அந்த டிஎன்ஏவோட சீக்வன்ஸை எங்கே கட் பண்ணலாம், எங்கே பேஸ் பண்ணலாம், அதோட டிஎன்ஏவோட ரிலேஷன்ஷிப், ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி the DNA cloning and DNA sequencing மெத்தடில் the plants were classified. இது வந்து nearly
மாலிகுலர் டாக்ஸானமின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பாப்புலேஷன் ஜெனடிக்ஸுக்கு தே மே பி வெரி அதுலேருந்து தான் இந்த மாலிகுலர் டாக்ஸானமி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. தட் இஸ் development of molecular taxonomy and population genetics over the year. These modern methods have revolutionized field of molecular taxonomy and population genetics. இது ஒரு நிறைய பெரிய ரெவல்யூஷனே உருவாக்கிஇருக்குது. இந்த molecular geneticsலையும் population geneticsலையும் molecular taxonomy is very much useful. Okay. இந்த molecular taxonomyல they are analyzes the expressed in the form of tree. அவங்க அனலைஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ட்ரீ ஃபார்மேட்டில் there is called phylogenic tree. அந்த ட்ரீக்கு தான் பேர்னா phylogenic tree. It is a molecular phylogenetic analysis or expressed in the form of tree is called phylogenic tree. அந்த பேசிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி மாலிகுலர் மார்க்கர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா allozymes molecular markersன்றது அந்த மார்க்கர்ஸ் பேஸ் பண்ணி the plants were classified. allozymes, mitochondrial DNA, microsatellite, RFLP. RFLP na restriction fragment length polymorphism. At the short of we are called RFLP. That is restriction fragment length polymorphism. அதே மாதிரி RAPD, random amplified polymorphic DNA. And then அதே மாதிரி AFLP, that is amplified fragment length polymorphism. அதே மாதிரி SNP, single nucleotide polymorphism. இதை பேஸ் பண்ணலாம். அதாவது மெயினாக என்னென்னா டிஎன்ஏவை எங்கே க்ளோனிங் பண்ணலாம், எப்படிலாம் க்ளோனிங் பண்ணலாம், அந்த பேசிக்ஸில் தான் இந்த மாலிகுலர் டாக்ஸானமி வேர் எவால்வ் ஆர் டெவலப். இந்த மாலிகுலர் டாக்ஸானமியோட யூசஸ் பார்த்தீங்கன்னா தே மே பி எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட் குரூப் அட் டிஎன்ஏ லெவல். பிளான்ட் குரூப்பை குரூப்பிங் பண்ணுறாங்க எந்த பேசிக்ஸ்னால் டிஎன்ஏ லெவலில். நம்ம பேசிக்ஸில் பிகினிங்கில் பார்த்தோம் கிளாசிக்கல் டாக்ஸானமியில் பிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் டாக்ஸானமியில் தட் இஸ் அ மாலிகுலர் டாக்ஸானமியில் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டிஎன்ஏ லெவல். அது எந்தெந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் ஒரு குரூப். ஸோ அந்த அளவுக்கு சயின்ஸ் டெவலப்மெண்ட். மாலிகுலர் டாக்ஸானமி ஹெல்ப்ஸ் இன் தி எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட் குரூப் அட் டிஎன்ஏ லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இட் அன்லாக்ஸ் த ட்ரெஷர் செஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஆமாம், இப்போ இந்த டிஎன்ஏ லெவலில் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இந்த பிளான்ஸ் வந்து இந்த பிளான்ட்லேருந்து தான் ஆரிஜின் ஆயிருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இட் இஸ் அ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வி கேன் அப்சர்வ் தரவுலி. த ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷன் கேன் பி ஈஸிலி அன்லாக். ஏன்னா அந்த ஓல்டன் டேஸில் பார்த்தோம் ஃபைலோஜெனிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்லாம் சில இடத்துல இந்த பிளான்ட் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாத இருந்துச்சு. இட்ஸ் நாட் வெரி லாங் பீரியட், தே மே பி வெரி கேப். ஆனால் இப்போது இந்த மாடர்ன் டாக்ஸானமியில் இந்த பிளான்ஸ் இதில் தான் வந்திருக்குது அப்படின்றது ஈஸியாக அந்த அன்லாக் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேப்பை அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ மாலிகுலர் டாக்ஸானமி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் தெர் இஸ் அ RFLP ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம். அதாவது டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் டிஎன்ஏ கேன் பி கட் ஆர் க்ளீவ்டு. ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கூட லோயர் கிளாஸில் படிச்சுப்பீங்க 10th. டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போது எந்த இடத்துல இருந்து அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து செப்பரேட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர்னா அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட். அந்த ஸ்பெசிஃபிக் சைட்ஸ், அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா வி ஆர் கால்டு யூஸிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அதை யூஸ் பண்ணி கட் பண்ணுறாங்க. மெயின்லி ஜீன் க்ளோனிங்கில் யூஸ் ஆகுது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸை பேஸ் பண்ணி டிஎன்ஏவோட லென்த் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ cleavage in the restriction enzymes. ஸோ அந்த பேசிக்ஸில் அந்த டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் பாலிமார்பிசை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம். இந்த நெக்ஸ்ட் பார்க்க போகிறது AFLP, தட் இஸ் ஆம்ப்ளிஃபைட் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டிஎன்ஏ பேஸ் பண்ணி த டிஎன்ஏ கேன் பி கட் இன் டு ஸ்மால் பீசஸ். சின்ன சின்ன பீசஸாக டிஎன்ஏவை கட் பண்ண முடியும் பை யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற என்சைம் யூஸ் பண்ணி we can cut the DNA into numerous smaller pieces. அந்த ஸ்மாலர் பீசஸோட டெர்மினேட் அந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டோ தான் we are called நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ். இது எதோட ஜாயிண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் மாலிகுலர் ஜெனடிக்ஸில் படிப்பீங்க ஹையர் கிளாஸஸில். அந்த மாலிகுலர் ஜாயின் பாயிண்ட், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறோன்னா we are called டெர்மினேட் பாயிண்ட்டை தான் we are called நியூக்ளியோடைடு. அந்த நியூக்ளியோடைடு எந்தெந்த பாப்புலேஷன்ஸ்லாம் மேட்ச் ஆகுது அதான் AFLP. AFLP is largely used for population genetics studies. இந்த AFLP எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாப்புலேஷன் ஜெனடிக்ஸில் யூஸ் ஆகுது. பாப்புலேஷன் ஸ்டடீஸ் has been used in studies of closely related species. இந்த நியூக்ளியோடைடு எந்தெந்த இதுக்கெலாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் ஒரு குரூப். அந்த மாதிரி பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க.
related species, and even in some cases for higher level cladistics analysis use such. So AFLP is nothing but amplified fragment length polymorphism. அதாவது ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்மால் நியூக்ளியோடைடு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை தான் ஆம்பிளிஃபை, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அந்த பேஸ் பண்ணி தே கேன் கிளாசிஃபை. தட் இஸ் கால்ட் AFLP. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரேண்டம் ஆம்பிளிஃபைட் பாலிமார்பிக் DNA, தட் இஸ் RAPD. இதை தான் என்ன சொல்கிறோன்னா ஜெனட்டிக் மார்க்கர் யூஸிங் த ரேண்டம்லி சிந்தசைஸ் ப்ரைமர். நிறைய டிஎன்ஏவை எந்தெந்த இது ரெப்ளிகேட் ஆகும், ரெப்ளிகேட்னா மல்டிப்ளிகேஷன், டிஎன்ஏவை கட் பண்ணுவாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை ஸ்மால் பீசஸை கட் பண்ணுறதுக்கு பேர் கட் த டிஎன்ஏ. கட் பண்ண டிஎன்ஏவை வேறு ஒரு ஸ்பீசிஸில் கூடிய நியூக்ளியோடைடோட ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ப்ளைசிங். அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி தான் நமக்கு பென்சிலின் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து லேபில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம பாடியில் செக்ரெட் ஆகக்கூடிய இன்சுலின் வந்து லேபில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா இந்த மாலிகுலர் ஜெனடிக்ஸ் பேசிக்ஸில் தான் நம்ம பாடியில் செக்ரெட் ஆகக்கூடிய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை ஐசோலேட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். அந்த கட்டிங் எண்டுக்கு பேர் தான் தட் இஸ் கால்ட் RFLP, ரெஸ்ட்ரக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தது. அப்புறம் அதை ஆம்பிளிஃபைட் ஃப்ராக்மெண்ட் லென்த்தை நிறைய மல்டிப்ளை பண்ண வைக்கிறது. அதை ரேண்டம்லி ஆம்பிளிஃபைட் வேறு ஒரு ஜீனோட ஐசோலேட் பண்ணி ஜாயின் பண்ணி they can randomly multiply. If another complementary sites, இன்னொரு complementary sites ஓட அதை ஜாயின் பண்ணி they can multiply. This is called RAPD. இந்த RAPDயில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபைன்னு we know that amplifier நம்ம யூஸ் பண்ண சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி டிஎன்ஏவை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறது பேர் தான் ஆம்பிளிஃபைடு, random amplified polymorphic DNA. Another complementary sites is present in the opposing DNA strand. Distance is not too great within the limits. The RAPD பார்த்தீங்கன்னா microsatellite often be used genetic studies within the species but may also successfully employed in phylogenetic studies. இந்த RAPD எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெயின்லி ஜெனட்டிக் ஸ்டடீஸுக்கும் அண்ட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் இன் பைலோஜெனிக் ஸ்டடீஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ RAPD analysis has the major disadvantage that results in different replicate. ஆமாம், இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டிஃபிகல்ட் டு ரெப்ளிகேட். அதை ரெப்ளிகேட் பண்ண வைக்கிறது ரொம்ப இட்ஸ் நாட் ரெப்ளிகேட் இம்மிடியட்லி. என்னென்னா இப்போ நீம் ட்ரீயோட ஜீனையும் கிராஸோட ஜீனையும் நம்ம கம்பைன் பண்ணி ரெப்ளிகேட் பண்ண வைக்க முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டும்தான் ரெப்ளிகேட் பண்ண வைக்க முடியும். இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரெப்ளிகேட் இன் தட் ஹோமோலஜி. ஒரே மாதிரியான ஹோமோலஜி மீன்ஸ் சிமிலர் ஸ்பீசிஸ் கேன் பி கம்பைன் டு ப்ரொடியூஸ் எ நியூ ஜீன். ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும். அப்படி இல்லை வேறு ஜீனை நம்ம ஹியூமன் பீயிங்கோட ஜீனையும் ஒரு எர்த்வமோட ஜீனையும் நம்ம கம்பைன் பண்ணி ரெப்ளிகேட் பண்ண வைக்க முடியாது. இட்ஸ் நாட் ரெப்ளிகேட், இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரெப்ளிகேட். ஆனால் எர்த்வமோட ஜீனையும் ஒரு இன்னொரு வேர்மோட ஜீனையும் நம்ம ஜாயின் பண்ணி ரெப்ளிகேட் பண்ண வைக்க முடியும். தட் இஸ் த ஹோமோலஜி ஆர் சிமிலர் பேண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டாக்ஸா மேபி நியூக்ளியர். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஜீனோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ரெப்ளிகேட். இதெல்லாம் இதில் இந்த மாலிகுலர் ஜெனடிக்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மாலிகுலர் டாக்ஸானமி. மாலிகுலர் டாக்ஸானமியோட யூசஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐடென்டிஃபை லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் பிளான்ட்ஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் பி கன்சர்வ்டு பை மாலிகுலர் சீக்வன்ஸ். நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாலிகுலர் டாக்ஸானமி இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா DNA டேட்டா எவல்யூஷனரி பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இஸ் நவ் இன்வெஸ்டிகேட்டட். ஆமாம், யூஸிங் DNA data எவல்யூஷனரி பேசிக்ஸில் பேட்டர்னில் பயோடைவர்சிட்டி கேன் பி நவ் இன்வெஸ்டிகேட்டட், ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அதே மாதிரி DNA taxonomy plays a vital role in phytogeography which ultimately helps in the genome mapping. Gene mappingல யூஸ் ஆகுது DNA taxonomy. அண்ட் ஆல்சோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இயற்கை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்லையும் தெர் இஸ் மாலிகுலர் டாக்ஸானமி இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். அண்ட் தென் DNA பேஸ்டு மாலிகுலர் மார்க்கர்ஸ் யூஸ்ட் ஃபார் டிசைனிங் DNA. ஆமாம், நம்மளே நியூ வெரைட்டிஸ் இப்போ பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ வெரைட்டிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம். சீட்லெஸ் கிரேப்ஸு, பொமேட்டோன்னு ஒரு பிளான்ட்டு, ஒரே பிளான்ட்லேயே டொமேட்டோ பொட்டேட்டோ ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய molecular based நிறைய new varieties can be produced based on the molecular markers, and designing for DNA based on molecular props have been developed under the branch of molecular systematics. இதெல்லாம் இதோட molecular taxonomy ஓட significance. Next we learn about the DNA barcoding. DNA barcoding பற்றி படிக்க போகிறோம்.
we know that எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட் போனோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் ஒரு பார்கோடிங் இருக்கும். லைனாக ஒரு பென் வாங்கினா கூட அதில் பார்கோட் இருக்கும். அதை வச்சு அந்த ஸ்கேனர் வச்சு பண்ணோன்னா அதோட ஃபுல் டீட்டெயில் நமக்கு கிளியராக கிடைக்கும். அதே சேம் கான்செப்டில் தான் 2003 பால் ஹெபர்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு பார்கோடிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த பார்கோடிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒரு யூனிக்யூ கேரக்டர். இட்ஸ் அ taxonomic method to identify the particular species. ஜெனட்டிக் சீக்வன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஜீனோம், அதோட ஜீனோமோட ஸ்டாண்டர்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா we are also called genetic DNA டேக்னு சொல்கிறோம். ஜெனட்டிக் சீக்வன்ஸ் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை த பிளான்ட் இஸ் known as ஜெனட்டிக் ஆர் DNA டேக் ஆர் DNA பார்கோடு. ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் ஒவ்வொரு பிளான்ட்ஸ் அனிமல்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேகை தான் we are called DNA டேக் ஆர் DNA பார்கோடு. இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பால் ஹெபர்ட் இன் 2003. வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark கொஸ்டின்ஸ். டிஎன்ஏ பார்கோடிங்கை ப்ரப்போஸ் பண்ணார். தட்ஸ் வை ஹி வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் பார்கோடிங். அதனால் இவருக்கு பேர் என்னென்னா ஃபாதர் ஆஃப் பார்கோடிங். இந்த டிஎன்ஏ டேக் ஆர் டிஎன்ஏ பார்கோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எதை பேஸ் பண்ணி இவர் பார்கோடு பிளான்ஸில் எதை ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜீன் தான் மெயினாக. 2 genes. ஒன் இஸ் அ 2 genes ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டில் கூடிய 2 ஜீன் தான் பேஸ் பண்ணி தான் பார்கோடே இவர் டிசைன் பண்ணார். ஒன்று மேட் கீ, இது 1 mark கேட்கலாம். மேட் கே அண்டு ஆர்பிசிஎல், இந்த 2 ஜீனுமே விச் ஆர் ப்ரெசன்ட் இன் ஆர் லொக்கேட்டட் இன் குளோரோபிளாஸ்ட். மார்க் MAT மேட் கே அண்டு RBCL MATK RBCL. These 2 genes is very much useful to design the barcode. The sequence of unknown species can be matched from submitted sequence in GenBank using BLAST. ஒரு வெப் ப்ரோக்ராமிங் அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த வெப் ப்ரோக்ராமிங்கில் இந்த டிஎன்ஏ பார்கோடிங்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஏதாவது ஒரு பார்கோடை தட்டணும்னா அது எந்த பிளான்ட்ன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணி we can find out. இப்போ கூகுள் எப்படி சர்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி வெப் ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கு. க்ளோஸ்லி ரிலேட்டட் சீக்வன்சஸ் அந்த பார்கோடிங் யூஸ் பண்ணி we can find out the species. unknown species கூட we can find out மேட்ச் எதோட மேட்ச் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி we can classification. So the barcoding is also very much useful for classification. It's an advanced technology. எப்படி பிகினிங் கிளாசிக்கல் டாக்ஸானமி எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற மாடர்ன் டாக்ஸானமி எப்படி இருந்தது உனக்கு இப்போ நல்லா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன். இந்த டிஎன்ஏ பார்கோடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் டேக், நம்ம ஐடி கார்டு போகிற மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்கோடு டேக் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. Barcoding helps to identification and classification of organisms. அதே மாதிரி இட்ஸ் எய்ட்ஸ் இன் மேப்பிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இது வந்து ஒரு இந்த பார்கோடிங்கிறது வேர்ல்டில் எவ்வளோ வகையான ஸ்பீசிஸ் இருக்குன்றதுக்கு ஒரு இந்த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியை ஒரு மேப்பிங்கை டிசைன் பண்ணலாம் அந்த மாதிரி பார்கோடிங் யூஸ் பண்ணி. அதே மாதிரி டிஎன்ஏ பார்கோடிங் டெக்னிக்ஸ் ரெக்வயர்ஸ் லார்ஜ் டேட்டாபேஸ். ஆமாம், டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்கோடிங்கிறது ஒரு 10, 20, 100 இல்லை. இட்ஸ் அ லார்ஜ் டேட்டாபேஸ். கம்பேரிசன் ஆஃப் ப்ரியர் நாலேஜ் ஆஃப் பார்கோடிங் ரீஜியன், நிறைய நாலேஜ் அதில் இருக்குது. ஹவவர் டிஎன்ஏ பார்கோடிங் இஸ் ஹெல்ப்ஃபுல் டூல் டு டிட்டர்மைன் த authenticity and authenticity of botanical material in whole cut or powdered form. ஆமாம், இது ஒவ்வொன்றுக்கும் டிஎன்ஏ பார்கோடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டு டிட்டர்மைன் த authenticity ஆஃப் பொட்டானிக்கல் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோல் மொத்த மெட்டீரியலும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஹோலாவோ இல்லை கட் பண்ணியோ இல்லை பவுடராகவோ தே கேன் பி ப்ரிசர்வ்ட். தட் இஸ் ஆத்தரைசேஷனுக்காக தே ஆர் யூஸ்ட் இன் பார்கோடிங். இதெல்லாம் பார்கோடிங்கில் பண்ணியிருக்காங்க. ஓகே, நவ் லெட் அஸ் லேர்ன் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிளாசிக்கல் டாக்ஸானமி அண்ட் மாடர்ன் டாக்ஸானமி. கிளாசிக்கல் டாக்ஸானமி இஸ் அ ஓல்டு சிஸ்டம்ஸ் ஆர் ஆல்ஃபா டாக்ஸானமி, நம்ம அதிலே சொன்னேன். அதே மாதிரி மாடர்ன் டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் பயோசிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் ஒமேகா டாக்ஸானமி. இதுக்கு 3 டேர்ம் இருக்குது. நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் பயோசிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் ஒமேகா டாக்ஸானமி. இட்ஸ் அ ப்ரீ டார்வினியன். கிளாசிக்கல் டாக்ஸானமி வந்து டார்வினியனுக்கு முன்னாடி இருந்தது. மாடர்ன் டாக்ஸானமி இஸ் த போஸ்ட் டார்வினியன். அதே மாதிரி ஸ்பீசிஸ் கன்சிடர்ஸ் த பேசிக் யூனிட் இன் ஸ்டாட்டிக்ஸ். ஆமாம், இதில் கிளாசிக்கல் டாக்ஸானமியில் ஸ்பீசிஸ் தான் பேசிக் யூனிட். ஆனால் மாடர்ன் டாக்ஸானமியில் ஸ்பீசிஸ் கன்சிடர்ஸ் அ டைனமிக் என்டிட்டி அண்டு எவர் சேஞ்சிங். அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றது இதோட கான்செப்ட். ஸ்பீசிஸ் கன்சிடர்ஸ் அ டைனமிக் என்டிட்டி அண்ட் எவர் சேஞ்சிங். அதேமாதிரி கிளாசிக்கல் டாக்ஸானமியில் கிளாசிஃபிகேஷன் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ்
ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி மார்ஃபாலஜிக்கல் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபைலோஜெனிக் கேரக்டர்ஸ் நிறைய மோர் அண்ட் மோர் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி மாடர்ன் டாக்ஸானமியில் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. அதேமாதிரி கிளாசிக்கல் டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா தி சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் ஆஃப் ஃபியூ சாம்பிள்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் இருந்தது, அதில் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் நடந்தது. பட் இன் பயோசிஸ்டமேட்டிக்ஸ் மாடர்ன் டாக்ஸானமி த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி அப்சர்வேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், நிறைய சாம்பிள்ஸ் ஃபைலோஜெனட்டிக்கில், அதாவது கெமிக்கலில், பயோகெமிக்கல்ஸில் நிறைய மெத்தடில் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது தான் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ இது 3 மார்க்ஸில் கேட்கலாம். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கிளாசிக்கல் டாக்ஸானமி அண்டு மாடர்ன் டாக்ஸானமி. இப்போ நம்ம மாடர்ன் டாக்ஸானமி நிறைய படிச்சிருக்கோம். தட் இஸ் chemotaxonomy, biosystematics, karyotaxonomy, serotaxonomy, molecular taxonomy, இது மாதிரி நிறைய நம்ம அதேமாதிரி டிஎன்ஏ பார் கோடிங் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி லிசன் பண்ணு, புக்கையும் ரெஃபர் பண்ணு. நாளைக்கு இதில் இருந்து நிறைய கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கலாம். 3 மார்க்ஸ் கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கும் மாடர்ன் டாக்ஸானமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார் கோடிங், நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த தியரி. இட்ஸ் ஒன்லி தியரி பேசிக்ஸ், எல்லாமே தியரி தான். ஜஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணாலே நம்ம நல்லா லிசன் பண்ணலாம். நிறைய 1 மார்க் வரலாம், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இதிலேருந்து வரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் மாடர்ன் டாக்ஸானமி. நல்லா லேர்ன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.